பார்த்து பேய்கிட்டு இருக்கா. ஒழுக்கர பெட்டி பார்த்துலப்பா உட்கார்றா, தவற பெட்டிக்குள்ள கூப்பிட்டா வரமாட்டக்கால. அந்த அம்மாவுக்கு அந்த பெட்டி பிடிக்கல, வரல. நல்லவரிடத்திலே குடியிருப்பாள், கெட்டவரிடம் விலகி செல்வாள். விலகி செல்வாள். நல்லவர் கெட்டவர் யாரு யார் தெரியுமா? நல்லவர் கெட்டவர் யாரு யாரம்மா? அடத்துயர் ஒன்றெண்ணி அரும்பிஷிய வெறுக்கு மாத்தி நெஞ்சினை வெஞ்சகம் அவடு சூறு சினத்தவர் பொருடருப்பா. அங்கே கொழுவிருப்பா. தம்பி உண்ட நல்ல புத்தியிடலாம் வீட்டுக்கு வரமாட்டக்கா. என் புத்தி சரியில்லை, நடவட பாவனை சரியில்லை, என்ன சரி இருக்கணும்ல. ஆமா, அப்பதானே அந்த அம்மா வருவா. ஒண்ணுமே சரியில்லாம இருந்தா எப்படி வருவா? வந்துருவா நினைச்சா எப்படி வருவா? வரமாட்டாள்ல. மனசுக்கு பிடிக்கணும். வரும்போது மேட்டாப்பா நடுட்டாப்பா கீழ்டாப்பா பாடக்கூடாதுல்லப்பா. அந்த அம்மா வந்தவா வெளியே பேரப்படாதுந்தா. மூன்றாவது யாரு யாரையா விரைக்கின்றதே? மூன்றாவது தேவா அமிர்தமே வந்து பிறந்ததம்மா. தேவா அமிர்தத்தை கண்ட தேவர்கள் எனக்கு என்றார்கள், அசுரர்களோ எனக்கு என்றார்கள். இருப்பது ஒரு பொருள், சண்டை ரெண்டு பேர்கள். சண்டை போடுவது இரண்டு பேர்கள். சண்டை வந்தாதான் மண்டை உடையுமே. மண்டைகள்லாம் உடைஞ்சா கச்சேரிக்கு போகத்தானே செய்யணும். இந்த சண்டையை யாரு யாரை அறிகின்றார்? யாரு யாரம்மா அறிகிறார்? கல்லன் கபடன் கபட நாடக சூஸ்திரன் வாயா உதரன் சிலிகிட்டன் கோபால கண்ணன் சினிமன் 6000 மூர்த்தி அறிந்தார். ஆகா தேவா அமரத்திற்காக தேவர்களும் அசுரமே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலகத்திலே சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேவாமரத்தை தேவர்கள் சாப்பிடாமல் அசுரர்கள் சாப்பிட்டு விட்டால், அசுரர்கள் சாப்பிட்டு விட்டார், தேவருக்குண்டான பலங்கள் அனைத்துமே அசுரரிடம் இறங்கிவிடும். அந்த அசுரரிடமே இறங்கிவிடும். தேவா அமரத்தை தேவர்களுக்கே வர்க்க வேண்டும், அந்த தேவர்களுக்கே பங்கிட வேண்டும் என்று சிறுவன் 6000 மூர்த்தி வருகின்றார். நாராயணமூர்த்தி எப்படி எப்படி வருகிறார்? என் பெருமாள் போல் வந்தால் அசுரர்களை ஏமாற்ற முடியுமா? சும்மா ஏமாற்ற முடியுமா? தேவர்களையும் அசுரனையும் மயக்க வேண்டும் என்று என் பெருமான் அழகாய் உள்ள ஒரு பெண் வடிவம் கொண்டு வருகிறார். அழகா உள்ள மோகனை அவதாரம் எடுத்து வருகிறார். என் பெருமாள் எப்படி ஆடை உடையாவரம் அணிந்து வருகிறார்? ஆடவுட வரண எப்படி அணிந்து வருகிறார்? ஆடகே என் தன்னை கொண்டு செய்து உண்டுமோ ஒரு உண்டுமோ புதியேடு உண்டுமோ ஒரு உண்டுமோ புதிது தரமாக முதல்ல தரமாக நான் வட்டியேனமோ வட்டியேனமோ ஆகே பரிணோயர்கள் வேணுமோ ஆகே அதாவது என் பெருமான் தேவர்களையும் அசுரனை மயக்க வேண்டுமே என்று அழகாய் உள்ள ஒரு வெண் வடிவம் கொண்டு அழகா உள்ள மோகனை அவதாரம் எடுத்து தேவர்களும் அசுரர்களும் தேவா அமிர்த
கானகத்திற்காகவே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவாபுரத்துக்கு கானகத்திலே சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கூட்டத்தில் என் பெருமான் காலிலே உள்ள தண்டையும் சிலம்பினுடைய ஒலி, அந்த சிலம்பு ஒலியானது கலீர் கலீர் என்று வருகிறார். அப்படியே களீர் களீர் என்றே வருகிறார். தேவாதி தேவர்கள் யாரை பார்க்கிறார்கள்? தேவாதி தேவர்கள்லாம் தேவா அமிர்தத்தை பார்த்தார்கள். அசுரர்கள் யாரை பார்க்கிறார்கள்? அசுரர்கள்லாம் அங்க வந்திருக்காலே அந்த பெண்ணே பார்க்கிறார்கள். பெண்ணை பார்த்தார்கள், பெரும் அமிர்தத்தை மறந்தார்கள். பெண்ணை பார்த்தா அமிர்தத்தை மட்டுமாமா மறப்பாங்க? பிறகு அந்த உலகத்தையே மறந்து போயிருவாங்க. அந்த பெண்ணால் கேட்கிறாள், அசுரர்களை தேவாரி தேவர்களே, தேவாதி தேவர்களே, இந்த காரகத்திலே உங்களுக்கெல்லாம் சண்டை சச்சரவு ஏற்பட்ட காரணம் என்ன? அந்த காரகத்திலே எங்களுக்கு வரக்கூடிய சண்டை தானே, சண்டை தானே அந்த இருக்கு. இந்த தேவா அமிர்தத்துக்கு தான் இந்த காரகத்திலே எங்க இருவேருக்கும் சண்டை. அந்த இருவேருக்கும் சண்டை நடக்குது. ஆமா, அந்த தேவாமிரத்தை நானே பங்கிட்டு தருகிறேன், நீங்களே பங்கிட்டு தாருங்கள். நீங்க பங்கிட்டு தருவீர்கள் அம்மா? ஆமாம்மா. முகம் கண்டு பலமாறதுக்கு பொம்பளை பெண்களுக்கு தான் தெரியும், பெண்களுக்கு தான் முகம் கண்டு பலமாற தெரியும். அப்படி தேவர்கள் தான் ஒரு பக்கம், அசுரர்கள் மறுபக்கம். அப்படியே தேவாமிரத்தை பங்கிட்டு விடுகிறார், இருவேருக்கும் பங்கு வைத்து கொண்டு கொடுக்கிறார். தேவர்கள் உள்ள பத்தியிலே பலமாறி விட்டு அந்த அசுரர்கள் பத்தியில் அப்படியே வெறும் பாத்திரத்தை காமித்தார். இல்லை என்று வெறும் பாத்திரத்தை காட்டினார். காமித்த உடனே அசுரர்கள் அப்படியே போருக்கு ஆரம்பிச்சாங்க. எப்படி பாத்திரம் காமிச்சா யாருக்கும் பாவம் தானே வரும்? பாவம் மட்டுமா வரும்? தொகுதியவே பிரிச்சாங்க. ஏப்பா, நாடே உலகமே தொகுதி பிரிச்சிருக்கு. எனக்கும் ஒடுக்காரனுக்கு ஆகாதுதான். என் ஊர் பக்கம் என் சிட்டி பக்கமே நீ வரக்கூடாது. யார் வரக்கூடாதுங்க? நீ சொல்லலாம், ஆடியோ சொல்லக்கூடாது. பட்டா போட்டா வச்சிருக்கு. வரும் வரும், அது ஊர்ல தான் வச்சுக்கணும். ஏரியா பக்கம் வரக்கூடாது, என் தொகுதி பக்கம் வரக்கூடாது. ஆமா, நீ பங்கிடு பூரா மஞ்சமா பங்கிட்டு. சரி, அப்படின்னு போர் சண்டையில் வருவல்ல. வரட்டும் வரட்டும், வந்தானே கழகம் வந்தாதான் நாயம் பிறக்குமா தெரியுமா உனக்கு? அப்படி சொல்லுங்க. நானும் முடி காலம் உங்ககிட்ட கழகம் பண்ணாம தானே நாயமே கிடைக்கல. ஏன்ட கழகம் பண்ணி என்ன செய்ய போற? ஏன்ட கழகம் பண்ணனாலும் கீழே உருட்டிட்டு தான் அலையணும். இல்லம்மா, நாயம் கிடைக்கணும்ல. நாயம் ஏன்ட்ட கிடைக்காது. அப்படியா? அப்ப எங்க கழகம் பண்ணனா எங்க நாயம் கிடைக்கும்? என் பெருமான அழகாய் உள்ள பெண்ணாக வடிவம் கொண்டு, பெண் வடிவம் கொண்டு தேவர்களை வதிரி மட்டும் வலுமாறி விட்டு அசுரர்களுக்கு ஒரு பாத்திரத்தை காண்பித்து மறைந்து விட்டார். என் பெருமான் மறைந்து விட்டார். பார்த்தார், அசுரர்கள் ஒரு பெண்ணாள் வந்தால் பன்றி நின்று வங்கிட்டார். தேவாதி தேவர்களுக்கு வார்த்தாள், தேவாதி தேவர்களுக்கு வார்த்தாள். நமக்கு வெறும் பாத்திரத்தை காண்பித்து வைத்தார். சண்டாள பாரகத்தில் சும்மா விடக்கூடாது. சும்மா விடலாமா? என் பெருமானுடைய சக்கரம் அசுரன் அறுக்க விட்டாமல் எப்படி வருகின்றது? எப்படி எப்படி வருகிறது? வருகுறையா பாதாள உலகத்திலே ஒழித்தது. பாதாள உலகத்துக்கு தலைவி
அது யாரு அது யாரம்மா? அவள்தான் ஐயா பாதாரவள்ளி என்று சொல்லக்கூடிய துந்துவியார பெண்குடியாள். துந்துமையான பெண்குடியாள். என் பெருமானுடைய சக்கரம் அண்ணா வந்து விட்டது. அண்ணா வந்து விட்டது. நாமளை எங்கே போய் ஓடி ஒழிப்பது? நாமளை எங்கே போய் ஓடி ஒழிப்பது? சக்கரத்தை பார்த்து அப்படியே வணங்கினாள். அந்த சக்கரத்தை பார்த்து அப்படியே ரெண்டு கையெடுத்தார். சக்கரம் என்ன சொன்னது? ஆற்றுளை கும்பிட்டு கை ஒரு நாளும் தரிப்பது கிடையாது. தரிப்பது என்பது கிடையாது. என்னை வணங்கி வந்த காரணத்தினால் என் மகிமையாலே உனக்கு ஒரு ஆண் குழந்தை கண்டிப்பாகவே பிறக்கும். கண்டிப்பாக 310வது நாள் அப்படி ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். ஏன் 300ல பிறக்காதா? விளைச்சல் கம்மியா இருக்கும். 280ல பிறக்காதா? பால் குடிக்காம இருக்கும். தம்பி நீ எல்லாம் 180லயே பிறந்திருப்பியா? 120ல பிறந்திருப்பியாடா? 120ல பெற்றுட்டு எங்க அம்மா பள்ளிக்கூடம் போயிட்டாங்க. பள்ளிக்கூடம் போயிட்டாங்களா? ஆமா. சரி, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். அரைமறைமா இப்படி நல்லா தான் இருக்கீங்க. பார்க்க நல்லா தான் இருக்கேன். உள்ளுக்கு சரியில்லையே. என்ன சரியில்லை? மனசு சரியில்லையே. மனசு இல்லைன்னா மனசெல்லாம் ஒரு பரவி செஞ்சுட்டா இருக்காரு. இப்படி பரவி செஞ்சுட்டாரு, இப்படி அலைய விட்டுட்டாரு அப்படின்னு கவலை. கவலையா இருக்கு. என் பெருமானுடைய சக்கரை என் பெருமானிடத்திலே போய் சேர்ந்தது. ஆற்றுடையார் அன்று முதல் எப்படி எப்படி இருக்கின்றாள்? எப்படி எப்படி இருக்கிறாள்? அன்று முதல் ஒரே மறந்தோ அரண்யாள் இருப்பாள். தலதா 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 ஓரவே பாரதி உடையவே வருத்தமறை கண்டறிந்தார் மருத்துவர் அழைத்து வருகிறார். மருத்துவம் தோழியரும் அன்னையருக்கை கை கொடுக்கிறார். தனக்கு வேதனை தாங்க முடியாமல் ராஜுடையான பெண்குடியாள் மருத்துவமே மருத்துவமே வேதனை பட்டால் பலனுண்டு, வேலை பார்த்தால் கூலி உண்டு. ஏமா வேலை பார்த்தா தான் கூலி உண்டு. பிறக்கருக்கு முன்னால சஞ்சலம் தான். கொஞ்ச நேரம் வேதனை படத்தான் செய்யணும். பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சிக்கலாம்லப்பா. பட்ட கஷ்டம் பட்டையானால் வட்டமான கண்டிப்பாகவே பாலகன் பிறப்பா. கண்டிப்பாக பாலகன் பிறப்பா. வேதனை படாம எதுவுமே கிடைக்காது. வேர்வை தண்ணி சிந்தனை எண்ணி மாறி உங்களை மாதிரி வேர்வை தண்ணி சிந்தனம் அப்பதான் பலன் கிடைக்கும். வேர்வை தண்ணீர் வேலை பார்த்த கூலியை வேர்வை தண்ணீர் காய்வதற்கு முன்னால் கொடுத்துடணும். கொடுக்காரனுக்கு வேர்வே வரலன்னா ஒரு கிளாஸ் தண்ணியை பாதி மேல விடலாம். எப்படியே கூலி வாங்கணும்னு உடுக்காரரா தண்ணி ஊத்துறார மேல எனக்கு வேர்த்து வடியுது. அவங்க ஒரு கிளாஸ் தண்ணி மேல விடுதாங்க. தண்ணி விடுறதுக்கு வேர்த்து விடுறதுக்கு தன்னால தெரியும்.
தெரியுமில்ல அம்மா? தெரியும். அது இப்ப செய்தானே செய்யட்டும், நல்லதுதானே. என்னது நல்லது? தந்திரக்காரன் வேலை பார்க்கணும்ல. வேலை பார்க்கலையா? பார்க்கவே மாட்டேன். சரியா போச்சு. மொட்டையை போட்டுட்டு தான் செஞ்ச பாவத்தெல்லாம் தொலைக்கணும். மொட்டையை போடுதானா? அது பழனி பழனி பழனியில ஆமா. மொட்டை. ஆமா. அடி இருவேரும் வேதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இருவேரும் வேதி கொண்டு இருக்கும் போது தொடி விடிய வயர்வழிது ரோகையான ராட்டுரைக்கு விடிய வயர்வழிது ரோகையான ராட்டுரைக்கு மாறத்தீர நிறந்தவத்தாலே நல்ல கிழமையில விடியரண்டரை நாளிகைகள் நல்ல இளமையில விடியரண்டரை நாளிகைகள் சந்தேதோடு குழந்தை வந்து விளந்திடுமா சந்தேதோடு குழந்தை வந்து விளந்திடுமா நீர் கொள்ளை மகந்தளித்தார் அகழங்கா சேலை போட்டி நீர் கொண்டே மகந்தளித்தார் அம்மா அங்கே பிறந்தது அழகா உள்ள ஆண் குழந்தை பிறந்தது. ஏற்கனவே ஆம்பளை பிள்ளை பிறக்கிற வீடுதான் இப்ப கலகலான்னு இருக்கு. ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். பொம்பளை பிள்ளை பிறக்கிற வீடெல்லாம் உன் வீட்டை மாதிரிதான் இருக்கு. என் வீட்டை மாதிரி கம்முன்னு கப்பு சிப்புன்னு இருக்கும். கம்மன்னு இருக்காரு, கப்பு சிப்புன்னு இருக்காரு, அதெல்லாம் எல்லாம் கலகலான்னு தான் இருக்கும். இல்லம்மா என் வீட்டுல அறவே சத்தம் இருக்காது. ஏன் அறவே சத்தம் இல்லாம போச்சு? பெண் குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. ஆமா 5 இருக்குல்ல, அதனால கஷ்டமா பட்டிருப்பாங்க. 4 குழந்தைய பெற்றிருக்கு பெண் குழந்தை. 5ஆதான் அந்த அம்மா வந்து பெற்றிருக்காங்க. என்ன செய்ய, இறைவன் கொடுத்ததான வாங்க முடியாது, செய்துதான் வயிற்றுக்குள்ள வைக்க முடியும். அதான் நான் அதைத்தான் சொன்னேன். ஆண் குழந்தை பிறந்தா என் வீட்டுக்கு வா, பெண் குழந்தை பிறந்தா அம்மா என்ன சொன்னா அதுக்கு? எங்க அம்மா சொன்னா போல விட்டுடுறா, அடுத்தாலும் ஒருத்தி பாப்போம். அவளும் பெண் தானே? அவன் ஆண் குழந்தைய பெறுவாள்ல. அதெல்லாம் அப்படி, அதெல்லாம் இறைவன் கொடுத்ததை தான் வாங்க முடியும். அவன் இறைவன் கொடுத்ததை தான் வாங்க முடியும். ஆணு பெண்ணு இறைவன் கிட்ட கேட்க முடியுமா? இருந்தாலும் கொடுக்கார வீட்டுல ஆண் குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்க குலவை போடுறாங்க. எத்தனை குலவை போட்டிருக்காங்க? மணி கொண்டு அடித்த மாதிரி 3 குலவை போடுறாங்க. எத்தனை ஆம்பளை பிள்ளை வீட்டுல? அக்கா அவனுக்கு கணக்குக்கு 5 ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டா. அடுத்த தான் அந்த அம்மா இருக்காங்க. யாரம்மா? அம்மா இல்ல, அந்த வீட்டுக்காரங்க. ஒரு பெண்ணு வேணும். சரி, ஒரு பெண் குழந்தை வேணும். எனக்கு பூரா பெண்ணா பிறகு, அங்க பூரா ஆணா பிறகு. யோகம் தானே, 2 சம்பந்தம் பண்ணிக்கலாம்ல. அப்பா எதிர்த்து வீட்டுக்காரன் எப்ப பார்த்தாலும் அவன் ராஜ தோரணையில இருக்கான். ராஜ தோரணையில ஏகசாலி எதிர்த்து விட்டு காலியா போகுது. நான் முகம் வாடிக்கிட்டே இருக்கேன். ஏன் முகம் வாடுது உனக்கு? பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதனால முகம் வாட்ட வந்துடும். பெண்கள் இருக்க இடம் தான் மகாலட்சுமி குடியிருப்பார். நினைச்சிக்கோ, பெண்கள் இருந்த இடம் தான் மகாலட்சுமி. மகாலட்சுமி குடியிருப்பா. மகாலட்சுமி குடியிருப்பா. நீ நினைக்கலாம் எத்தனை 10 பிள்ளை ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, 10 பிள்ளை ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த வீடு வந்து ஒரு மாதிரி வெறிச்சுதான் காமிக்கும். வெறிச்சு கொட்டி போய் இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கட்டும், வீடு கலகலன்னு இருக்கும். எங்க போய் நிக்கிட்டு தெரியாது. அதெல்லாம் இறைவன் மரம் வச்சா இறைவன் தண்ணி ஊத்தாமல போயிருவான். தண்ணியை ஊத்துவான், அவனே எத்தனை நேரத்துக்கு விடுவான். அதெல்லாம் இறைவன் படி இழந்துருவான். இப்ப பெண்கள் நீ கட்ட கேடுக்கே படி இழந்திருக்கானே, நல்லவனுக்கு படி இழக்க மாட்டான். எனக்கு அவதான் படி இழந்தாரு. என் வீட்டுக்காரி எனக்கு படி இழக்க. உங்க வீட்டுக்காரில அவனுக்கு படி இழக்கல. யாரு படி இழந்தாலும் தெரியும். படி வந்து ஒரு புண்ணியம் இல்லையே. ஏன் புண்ணியம் இல்ல? மிச்சத்துக்கே வர மாட்டேங்க. மிச்சத்துக்கு? ஆமா, மிச்சத்துக்கு பணம் வட்டியில வாங்கி வச்சுக்கிட்டா எப்படி போக முடியும்? நானும் பைபாஸா அதே தான் செய்வேன். பைபாஸா? மஞ்சள் பை கிடக்கும், பேக்கு கிடக்கும், ஒண்ணு கிடைக்கும். அப்படியா? எனக்கு மேல அவன் அலையலாம். காலையில சுந்தரப்பா கடத்துக்கு வேணா போயிட்டு அங்க பையோட கிடக்கும். ஆமா, எதுவும் வார நேரத்துல கிடக்கும். ஒரு 5 கட்டு கடவுளே, ஆசைப்பட்டாலும் இப்படி படக்கூடாதுப்பா. முன்னாடிக்கு வந்துருவோங்களா? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னா, நோய் இல்லாம இருந்தாலே போதும். அந்த தலைவமான முன்னேற்ற நல்ல மாடை. நல்ல மாடை
அவர் புண்ணியத்துல நம்ம கஷ்டம் நீங்கும். சரி, ஆ, நோய் இருந்தா எவ்வளவு பணம் இருந்தாலும் போயிரும். ஆமா. ஏமா ஆண் குழந்தை பிறந்த அன்னைக்கு அழகாய் உள்ள ஆண் குழந்தை பிறந்தென்ற ஆனந்த மகிழ்ச்சி கொண்டான் பற்பாசூரன். பற்பூரன் சீறி வெட்டினை எல்லாமே சிலவு செய்தான். தினமும் செய்தார். பிறந்த பாலனைக்கு என்னை என்னையா பெயர் கொடுக்கின்றார். என்ன என்று பெயர் கொடுக்கிறார். ஆனந்தவத்திரை பிறந்ததினால் அவளுக்கு அரக்கன் என்று பெயர் சூட்டினான். அரக்கனே என்று பெயர் கொடுத்தார். வரத்தினால் பிறந்ததினால் அவளுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுக்கிறான். வல்லரக்கனே என்று பெயர் கொடுக்கிறார். ஆனந்தவத்தில் பிறந்ததினால் அரக்கன் என்றும், அரக்கன் என்றும், வரத்தினால் பிறந்ததினால் வல்லரக்கன் என்று பெயர் கொடுக்கிறான். அப்படி வல்லரக்கனே என்று பெயர் கொடுக்கிறார். பெயர் கொடுத்தவாறுகளை என்ன விதமாகவே வளர்த்து வருகிறாள். என்ன விதமாக வளர்த்து வருகிறாள். உலகிலே தொட்டில் கட்டி 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 தெருவிலே விளையாடுகிறான். 5 வயதிலே அவன் அண்ணாவியான அறிவுள்ளிலே படித்து வருகிறான். அறிவு பள்ளியில் படித்து வருகிறான். 5 வயதிலே அண்ணாவியான அறிவு பள்ளியில் அரக்கனான பாலகன் என்ன விதமான கலைகளை காணி எங்களும் கற்று வருகின்றான். அரக்கனானவன் எப்படி கற்று வருகிறான். அரே ஒரே ஒன்றே அன்னை வீரம் என் சுவடி என் ஜோடி தான் படித்தான் நாளை
படித்து வருகிறார். குலத்தின் பிரகாரம் படித்து வருகிறார். ஒரு மனிதனுக்கு தன் தொழில் தெரியாவிட்டால் தலைகளவு ஒரு மஞ்சம். தன் தொழில்னா அது என்ன தொழில் அம்மா? சாரி தொழில். எந்த குலத்தில் பிறந்திருக்கிறார்களோ அந்த குலத்தொழில் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஜாதி தொழில் தெரிஞ்சா எங்கன வேணாலும் பிழைச்சிக்கலாம். என்னையா பிழைச்சிக்கலாம்ப்பா? என்னை மாதிரி ஒரு கூட மண்ணை அள்ளி போட்டாலும் பிழைச்சிக்கலாம். தம்பி உடுக்கார் ஐயா உடுக்கடிச்சாங்க. ஏன் அப்பா பேர் புகழ் வாங்கி அடிச்சாங்க. தர்ம புண்ணிய வாழ. தர்மம் புண்ணிய வாழ. அப்பா பிச்சிப்பு மூடு. அவங்க பிச்சிப்பு மூடு. ஆமா. அவங்க மல்லிகைப்பூ மூடு. மல்லிகைப்பூ மூடா இருந்தா மணப்பட்டு இருப்பான். மல்லிகைப்பூவா மணக்காங்க. எருக்கலம்பு மூடா இருக்கான். அப்ப நம்ம பிள்ளையாரப்பனுக்கு உதவும். அது வெள்ளை எருக்கல. அப்ப இது என்ன எருக்கல? உதவாத ஊதா எருக்கல. சரி. ரயில் ரோடு பக்கம் கம்மாக்கரை பக்கம் இருக்கும். கம்மாக்கரை என்னப்பா? எங்க ஊர் பக்கம் நீங்க குளம்னு சொல்றீங்களா? குளம். எங்க ஊர் பக்கம் நாங்க கம்மாக்கரமோ. அப்படி இருக்கா? ஆமா. என்ன படித்து வருகிறார்கள் அரக்கனானவன் என்ன படித்து வருகிறான். அவையான ஏற்ற முதலை ஏற்றாடி விழிகள் சிலம்பத்தோடு குதிரை ஏற்றாடி விழிகள் சிலம்பத்தோடு ஓடி வீட்டு கூடுவாய்வான் குளத்தொழிலும் ஆண்படிதான் கூடு வீட்டு கூடுவாய்வான் குளத்தொழிலும் ஆண்படிதான் அல்லடையவ சிலம்பத்தோடில் மாயசால வித்தை கற்றான். அல்லடையவ சிலம்பத்தோடு மாயசால வித்தை கற்றான். மந்திரஜால மந்திரஜால ஏகசால மாய வித்தையை மந்திரஜால மந்திரஜாலம் ஏகசால மாய வித்தை மடியாள் வடியெல்லாம் மடியாள் வடியெல்லாம் படித்துவாரே. படியாரே சுவடி என்றால் என்ன சுவடிகள்? படியாத சுவடினால என்ன சுவடிகள்? வேதங்கள் 4 வேதங்கள். 4 வேதங்கள். 6 சாஸ்திரங்கள் 17 புராணங்கள் 28 ஆகமங்கள். ஆகமங்கள் 32 தருமங்கள் 64 கலைக்காரியங்கள் 96 தத்துவங்கள். தத்துவம் 96. அச்சம் அடம் நாரம் பயர்பு. பயர்பு. இப்பேற்பட்ட சகலவிதமான விதியாசுரங்கள் எல்லாம் படித்து வருகிறான். அரக்கன் படித்து வருகிறார். அரக்கனாயவன் எத்தனை வயது வரை வள்ளியில் படித்து வருகிறார்? 16 வயது மட்டும் படித்து வருகிறார். பால வயது பக்குவமான வயது வயது 16. வயது 16. இல்லை என்ன படிக்கிறார் அரக்கன்? அரக்கனானவன் என்ன படித்து வருகிறார்? 16 வயதும் பாட்டு. அரக்கா 16 வயது வரை அரக்கன் பள்ளியிலே படிக்கிறார். பள்ளியிலே படித்து வருகிறார். 17 வயதில் அரக்கன் பள்ளி விட்டு வெளியில் வருகிறான். பள்ளி விட்டு வெளியேறினார். 19 வயதிலே வார கல்யாணம் முடிக்கிறான். பார கல்யாணம் செல்ல கல்யாணம் முடிக்கிறான். செல்ல கல்யாணம் வாங்கூட சேர்ந்த கல்யாணம் சீரழிஞ்ச கல்யாணம். செல்ல கல்யாணத்தை முடிச்சிட்டாலும் அப்படி சீரழிஞ்சு செல்ல ஜமங்க. வயது 21. 21 வயது. அரக்கன் இங்கு வருகின்றார். அரக்கனானவன் எங்கே வருகிறான்? 21 வயதாரிலே வயதிலே
அரக்கன் அவன் தாயாக பெற்றவள் அவனிடையே 56 நாட்டுக்கும் அறிக்கை ஓலை அனுப்பினான். அறிக்கை ஓலை அனுப்பினான். அவனை 56 நாட்டு அரசுகளை வரவழைத்தாள். சித்த அரசர்களை வரவழைத்தாள். அரக்கனை மஞ்சள் நீரிலே ஆட வைத்தாள். மஞ்சள் நீரிலே குளிப்பாட்டி பீதாம்பர வஸ்திரம் அணிந்து தங்க கிரீடத்தை தலையிலே தூக்கி வைத்து தங்க கிரீடத்தை தலையிலே தூக்கி வைத்து அரக்கா இந்த இருந்து அவனை 56 நாட்டுக்கு அதிபதி நீதானடா. 56 நாட்டுக்கு இருந்து அதிபதி நீதானப்பா. அரக்கன் தலையிலே என்ன ஏறினது? அரக்கன் தலையிலே கிரீடம் ஏறினது. கிரீடம் ஏறியுடனே அவருக்கு என்ன உயர்ந்தது? தான் என்ற தலை கெவருவோம் அரக்கனுக்கு உயர்ந்தது. ஆட்சி உயர்ந்ததா? கிடையாது. அரசு உயர்ந்ததா? அதுவும் கிடையாது. செங்கோல் உயர்ந்ததா? அதுவும் கிடையாது. அரக்கனுடைய செல்வாக்கு உயர்ந்ததா? அதுவும் கிடையாதம்மா. அவனால கொஞ்சம் பலமா இருக்கானப்பா. அவன் பலமா இருந்தா யாருக்கு லாபம்? அவன் உயரவில்லை, ஆட்சியும் உயரவில்லை, செங்கோல் உயரவில்லை, செல்வாக்கு உயரவில்லை. செல்வாக்கு உயர்ந்தா தான் சொல் வாக்கு இருக்குமே. உயர்ந்தது ஒன்றச்சான். தான் என்ற தலை கெவருவோம். ஒரு மனிதனுக்கு கெவருவோம் வரலாமா? வரக்கூடாது. எனக்கு வந்திருக்குல்ல. உனக்கு தலக்கணம் அப்பா லேசப்பட்ட தலக்கணமா வந்திருக்கு. எனக்கு கெவருவா தலக்கணம் வந்துச்சு. சீரழிஞ்சு ஊர் ஊரா இறங்கிக்கிட்டு அலையுத. ஊர் ஊரா தெரு தெருவா அலையுத. தின்ன கிடைச்சா தெருவு கிடைக்க மாட்டேக்கு, தெருவு கிடைச்சா தின்ன கிடைக்க மாட்டேக்கு. எந்த வீட்டுல போய் தண்ணீர் கேட்கணும் கதவை தான் அடைக்காங்க. கதவை அடைச்சிருக்காங்க. என்ன உனக்கு தண்ணி கொடுக்க கூடாது, செம்ம தூக்கிட்டு ஓடி இருக்கோம். சரி, செம்ம தூக்கிட்டு ஓடிடுவான்ட்டு. அப்போ உன புத்தி அறிஞ்சுதான் கொடுக்க மாட்டாங்க. அதுதானே என் புத்தி அறிஞ்சுதானே ஒருத்தரும் வாசல திறக்க மாட்டாங்க. சரியா போச்சு. ஆமா, அரக்கன் தலையிலே கிரீடம் ஏறினவனுக்கு என்ன உயர்ந்தது தெரியுமா? தான் என்ற தலை கிவரு உயர்ந்தது. செண்டாள பாவி என்று நான் அரசன் என்று நாட்டிலே கால் வச்சாரோ, பீடத்தில் கால் வைத்தாலோ அன்னைக்கே மறந்துட்டானே. அன்னைக்கே மறந்துட்டானே. உன்னை மறந்தாரா, என்னை மறந்தானா, யாரை மறக்கிறா? அரக்கனானவன் ஆண்டவனே மறக்கிறான். உன்னையும் மறக்கவில்லை, என்னையும் மறக்கவில்லை. மறக்கவே இல்லை. உன்னையும் என்னையும் படைத்தாரே ஆண்டவன் சாம்போ சிவன் சங்கரன் சதாசிவன். சதாசிவன் காலை காலால் உழைத்தவன் அமரநாதன் கரைக்கண்டனாகப்பட்ட சிவபெருமான். அந்த சிவபெருமான் அந்த இறைவனை மறக்கிறான். ஆண்டவனை மறக்கிறான். இறைவனை மறந்தால் நாட்டில் மழை பொழியுமா? ஆண்டவனை மறந்தா நாட்டிலே மழை என்பது பொழியுமா? சண்டாளபாவி என்னைக்கு ஆட்சி வெள்ளத்து அமர்ந்தாரோ அன்னைக்கே மறந்துட்டானே. என்னைக்கு சிம்மாசனத்துல கறி கால தூக்கி அங்க வச்சானோ அன்னைக்கே மறந்துட்டான். யாரை மறக்கிறார், யாரை மறக்கிறான்? மறக்கிறான் அவன் ஆண்டவனே மறக்கிறான். ஆண்டவன மறந்தான் ஐயா. அந்த அரக்கன் அவன் ஆடுகிறான். அவன் வெற்றி திருநீரை இட்டரும் அல்ல. சிவபெருமானே கண்ணன வணங்கவில்லை. அவன் பஞ்சாட்சரம் அணியவில்லை. அந்த பகவான் திருவடி வணங்கவில்லை. அவன் ஆண்டவன மறந்தாரையா, மறந்தாரையா. அதாவது நாட்டிலே வந்து நீதியாக ஆளக்கூடிய அரசனுக்குத்தான் மழை. நீதியோடு அரசனுக்குத்தான் ஒரு மழை. ஆளக்கூடிய அரசனுக்குத்தான் மழை. ஆளக்கூடிய அரசனுக்கு ஒரு மழை. வேறும் ஒரு அந்தனருக்கு ஒரு மழை.
வேதம் ஓதும் அந்தனருக்கும் ஒரு மலை, கருப்பு கரசியருக்கு ஒரு மலை. அந்த கருப்பு கரைசியருக்கும் ஒரு மலை. ஆமா. ஆமா. நமது நாடு வந்து யுகம் 4 யுகம். 4 யுகம். திரையுதா திரையுகா துவரகா கலியுகம். கலியுகம். துவரகா யுகம் தருமனுடைய ஆட்சி. அந்த தர்மனுடைய ஆட்சி. தருமனுடைய ஆட்சியிலே 36 ஆண்டு கால ஒரே மன்னன் தான் ஆண்டான். ஒரே மன்னன் நீதியோடு நேர்மையோடு கடமையோடு கட்டுப்பாடோடு வாழ்ந்திருக்கிறான். உலகமே தர்மமயமா இருந்திருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பச்சேர்னு பசுமை பெற்ற நாடா இருந்திருக்கு. நாட்டுல மாதம் 3 மழையும் பெய்ஞ்சிருக்கு. மாதம் மும்மாரி பொழிந்திருக்கு. வருஷத்துக்கு ஒரு மழை பெய்யும் பயந்துகிட்டு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு மழை பொழியதுக்கு கூட பயப்படுது. அப்படியே மழை பொழிதாலும் காலங்கள் தவறி பட்டம் தவறிதான் மழை பெய்யுது. காலம் தவறி பட்டம் தவறிதான் மழை பொழியுது. ஆனால் இந்த அரக்கனுடைய ஆட்சியில் 1 வருடம் அல்ல 2 வருடம் அல்ல 2 வருடம் அல்ல 12 வருட காலமாகவே 12 வருட காலமாகவும் 12 வருட காலம் மழை பொழியவில்லை. ஆண்டு வருகிறார். ஏகப்பட்ட கொடிய பஞ்சத்தில் ஆண்டு வருகிறார்கள். நாட்டிலே எந்த அரசன் ஆண்டு வந்தாலும் அவனை 56 நாட்டில் ஆண்டு வரக்கூடிய சிற்றரசர்கள் சிற்றரசர்கள் பகுதி கப்பம் கிஸ்தி கொடுக்கணும் இல்லையா? வருஷத்துக்கு ஒரு தடவை கப்பம் காணிக்கு கட்டணும். நாட்டுல மழை இல்ல, அவங்க பகுதி கப்பம் கிஸ்தி கொடுக்கல. நாட்டுல மழையும் இல்ல தண்ணியும் இல்ல, பஞ்சத்துல வாழக்கூடிய போது மந்திரி மந்திரி நான் 26 வருட காலம் ஆண்டு கொண்டிருக்கிறேன். 12 வருட காலம் ஆண்டு இருக்கிறேன். நான் ஆண்டு வந்த நாள் முதலாக எனக்கு வாழி வழிந்து வாழக்கூடிய அரசர்கள் பகுதி கப்பம் கிஸ்தி கொடுக்கவில்லை. சித்தரசர்கள் பகுதி பணம் கிஸ்தி பணம் எல்லாம் கட்டிட்டாங்களப்பா. உடனே அனுப்ப சொல்லு. வாழை எடுத்து பாரு, கேட்டலன்னா உடனே வாழை எழுதி அனுப்பு. நாளைக்கு என்ன செய்ய இன்னைக்கு என்ன செய்யன்னு வாடி வசஞ்சுக்கிட்டு சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்காங்களே. நாளைக்கு என்ன செய்ய இப்ப என்ன செய்யன்னு வாடி வசங்கி இருக்கும் போது வாவிக்கு கல்லறை போதண்ணி சில்லறையிலே நிப்பான். அவனுக்கு போற அந்த சில்லறை மேலதான் ஞாபகம். அவன் இட்டது சட்டம் அடிச்சது மொட்டை. இப்ப அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, விட்டது சட்டம், அவன் அடிச்சது மொட்டை. கட்ட புத்திக்காரனுக்கு என்ன மாதிரி உள்ளவனுக்கு பட்டாதான் தெரியும். நீ நல்ல பையன் போல, நீ பட்டாதான் நீ உஜாரா இருப்பிய. நான் தினசரி பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு புத்தி வர மாட்டேக்கு. ஏன் வர மாட்டேக்கு? எனக்கு ஒரே எண்ணம், அந்த எண்ணம் தான். என்ன எண்ணம்? பகுதி பணம் மேல. அரக்கா கப்பம் உடைக்காவிட்டால் கடும் போர் செய்வேன். கடும் போர் செய்வேன். கிஸ்தியை உடைக்காவிட்டால் குனிய வச்சு கல்லை யாத்துவேன். குனிய வச்சு கல்லை யாத்திடுவோம். பகடி உடைக்காவிட்டா சிறையில பிடிச்சு அடப்பாங்க. சிறையில பிடிச்சு வச்சு அடப்பான். இவனெல்லாம் ஒரு அரசனா? இந்த நாட்டுக்கு இவன் தேவையா? தேவை. நாட்டுல வச்சுதான் நாடு உருப்படாது. அதுதான் உருப்படாம போயிட்டு அடையறைக்கா என்றிருந்து உனக்கு நாங்கள் உனக்கு நாங்கள் ஏகப்பா பணம் மாதல் மாட்டு மாட்டு
விளையாட்டுதான். இவன் பணம் வருதுன்னு எதிர்பார்க்கான். இவங்க பணத்தை கெட்டாம அங்க இங்க ஓடி வலிக்கா லாந்துதான். ஆமா, பணமா வருது, படையோ திரண்டு வருது. அங்க பழைய திரண்டு வருது, நீ இப்படி நிக்கிய. ஓலைய வாங்கினா வாசித்து பார்த்தா கொப்பரை விழுந்து கொடை வண்டி அடிச்சு மண்ணை கவிட்டு இருக்கான். மண்ணை விழுந்து விழுந்து கவ்வுதான். சண்டைக்கு வருவது ஒரு தேசமா 2 தேசமா? ஒரு தேசமா 2 தேசமா 56 தேசம். இவன் பார்த்தால் ஒருவன் தானே. ஒருவன் தானே, முன்னால என்ன பண்ண முடியும்? சரி, கொஞ்சமா அந்த பஞ்சத்தை அறியணும் இல்லையா? அறியணும் அல்லவா? ஆனா 12 வருடமாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தானே. ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தானே. ஒரு நாடா வளர்ந்த இறைவரை அவன் இருகரம் கொண்டு வணங்கினானா? அந்த பகவானை வேண்டினானா? தனக்கு என்று கஷ்டம் வந்த உடனே ஆமா, கடவுளே 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 வந்தாதான் தெரியும் வயிற்று வலி. வந்தாதான் தெரியும் வயிற்று வலி. வயிற்று வலி வந்தாதானே சாமியை நினைக்காங்க. சாமியை நினைப்பாங்க. ஏமா வயிறு வலி எங்களுக்கு எல்லாம் வராது. வந்துட்டுனா உடனே அந்த ஐயா என் நல்ல மாடா, நல்ல மாடா நினைச்சாதான் பரவாயில்லையே, அப்பதான் மழை பெய்யுமே. உனக்கு வள்ளிய கம்பு எடுத்து வச்ச. அவனா வள்ளிய கம்பு இல்லாம நடக்க முடியல சொல்லுதாரு வாங்கிட்ட. இல்ல வேட்டைக்கு போறதுக்கு. உனக்கு திருநாறு கப்பரை எடுத்து வைக்க. உனக்கு அங்கி தள்ளடம் எடுத்து வைக்க. அரைப்பட்டை எடுத்து வைக்க. என்ன பட்டை? அரைப்பட்டை. அடப்பாவி, இந்த அறையில ஒரு தள்ளடம் மாட்டுவாங்கல்ல, அதை எடுத்து வைக்க. அப்படின்னு அப்பதான் அரைச்சலங்க. அரசலங்க. நீங்க போட்டு ஆடுவீங்க. நான் போட்டு ஆடுதான். இல்ல எங்க ஏரியா பக்கம்லாம் கிடையாது. ஆமா, அங்குடி. உங்க பகுதியில அங்கி தள்ளடமா பாத்தீங்களாப்பா? சரி 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 சரி. அத வாங்க முடியலன்னு சொல்லு. ஆமா, நாங்க வாங்கி வச்சிருக்கோம், போட்டுக்கிட்டு ஆடுதான். உனக்கு என்ன? எங்களுக்கு எல்லாம் வயிறு வலி வந்துட்டுன்னு வைங்க. திருச்செந்தூர் மொட்டையாட்டி உனக்கு 3 மொட்டை போடுற ஆண்டி என் வயிற்று வலி அத்துக்கிட்டு போட்டுங்க. திருச்செந்தூர்ல இல்லப்பா, பழனியில இருக்காரு. அங்கதான் பழனி ஆண்டவன் தான் மொட்டையோட இருக்காரு. ஆமா. நான் திருச்செந்தூருக்கு நேர்ந்துட்டேன். முருகன் முருகன் முருகையா. முருகையா. எத்தனை மொட்டை? வருஷத்துக்கு ஒரு மொட்டை போடுவேன். வருஷத்துக்கா மாசத்துக்கா? இப்ப மொட்டையே போடல, ஞாபகமே இல்ல. ஞாபகம் இல்ல. ஆமா, வருஷமா மாசமா அழுக்க விழுந்துட்டுலாம் மொட்டை போடல. அழுக்க விழுந்தாலும் பரவாயில்லையே, அறவே மொட்டைக்கு டிக்கெட்டே இல்லைன்ட்டா. என்ன செய்ய? சரியா போச்சு. ஏ மாறி ஆத்தா, உனக்கு அடி வயிற்றுல வச்சு மாவிளக்கு எடுத்து வைக்க. எந்த ஊர் மாறிக்கு? ஆமா, இருக்கும்படி மாறி. ஏன் சாத்தூர் மாறி என்னாச்சு? ஆமா, அருளே கொடுக்க மாட்டேன். அப்படி நம்மன் இருக்காளோ? இருக்காத. ஏன் இருக்கா அப்படி? என்னன்னு தெரியல. சரியா போச்சு. சரி, ஏழைக்குன்னு உள்ள தெய்வம் இருக்கும்படி மாறிதான். அவன் வயிற்றுல, என் அடி வயிற்றுல வச்சு அவளுக்கு மாவிளக்கு எடுத்து வைக்க. திருநெல்வேலி இல்லையப்பா, எனக்கு ரொம்ப தொல்லையப்பா. செந்தியாறு வரி என் நெஞ்சில ஏறி மிதிய. நான் மிதிச்சோம்னா காலையில இட்லிக்கு தக்காளி சட்னியா போயிருவேன். நீ மிதிப்பேன்னு தான் அவன் கூடயே அலையுதேன். சரி, நீ மிதிக்க மாட்டேக்கு. நான் மிதிக்க முடியாதுல்ல. ஆள் ஒல்லியா இருக்கும்னு பாக்கியா? ஒல்லியா இருக்கு. எத்தனை மிதினாலும் தாக்குவேன். ஐயோ, அப்ப உடுக்காரனா மேமூச்சி அடிக்கிறோம். ஏ மீனாட்சி, கதி பெண்ணாச்சு. அதான் அரோகதியா போயிட்டிய. அரோகதியா போகல. ஏ ஆண்டவா, நான் ஆண்டவா. என்னத்த வயிற்று வலிய தெய்வான இப்படி உங்க மத்தியில தெய்வான. எங்க மத்தியில இல்ல, உங்க வீட்டுக்காரமா மத்தியில. அதே அப்பா, நேத்துதான் அந்த நிம்மதியான ஒரு வேலை நம்மளுக்கு தந்தா. என்ன வேலை? அவ பூரா அந்த அண்டாவை கழுவுனா என்ன அந்த கிண்ணத்தை மட்டும் கழுவுங்க. ஏன் வாட்டர் தானே வச்சிருக்கீங்க? எல்லா பாத்திரத்தையும் 2 பேரும் சேர்ந்து கழுவ வேண்டியதானே? அவங்க வந்து பெரிய வாட்டவா நின்னுகிட்டே கழுவுனாங்க. சரி, கப்பு இருக்கு பாருங்க, அந்த மட்டன் கொடுப்பாங்கல்ல, கப்பு மட்டன் கொடுக்குது. அது இப்பம்லாம் பிளாஸ்டிக்ல வந்து தூர போட்டு போயிருவாங்க. கடைகள் சில்வர்ல வச்சிருக்காங்க. இவனுக்கு எல்லாம் கொடுத்தா 10-15 பறக்கிட்டு போயிட போறான். ஐயோ, வாரமா அதை கை வச்சு பார்க்காம கிண்ணத்துல. ஐயோ, அவ்வளவு அழகா இருக்கேன்னு மரணம் போட்டு இருக்கும். சரி சரி. உன் புத்தி தாண்டா நீ இப்படி இருக்க. கிண்ணம் நேத்து அந்த வேலையை பார்த்து நிம்மதியா தூங்கினேன். ஐயோ, இப்ப நேத்து வீட்டுக்கு போவாலே தூங்குனவங்க அப்படின்னு ஒரு ஞாபகம் பாத்துருக்கு. ஆமா, அதாவது 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல. 2 வருடம் அல்ல, 12 வருட காலம் ஈஸ்வரன் யாரவன் என்னாதவன் அன்றுதான் அந்த ஆண்டவனையே எண்ணுகின்ற
என்றான். அன்றுதான் எண்ணுகிறார். ஏ மந்திரி வருவரு 56 நாட்டினுடைய அரசர்கள் சித்தாரதர்கள் இல்லே ஐயா, நீ நாங்களாம் பறக்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்னா வந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. நீனும் நானும் தான் உருட்டுன்னு விழிக்கும். மந்திரி என்னிடம் என்ன இல்லை, மந்திரி படை என்பரு என்னிடம் இல்லையே, இறைவா இறைவா இறையென்று வருடானவன் ஈரனின் மைந்தரானவன் அடியவர்க்கினியவன் அகிலம் தோன்று ஆண்டவா ஆண்டவா இறையோ இறையோ என்னழைப்பரா ஈசனே, இறை என்றழைப்பரு ஆண்டவா உனையின்றி இந்த உலகுதனிலே எவரேனும் எனக்கில்லையே, ஈசரே என் இறையவா சொல்வரன் போற்றுகின்ற சதாசிவன் வாழுகின்ற இறையவன் வாழுகின்ற ஈசன் மாமலை அடியவன் போற்றுகின்ற ஆனந்தமான அச்சுடனான சிவரான மலைதனிலே இறையோ இறையோ என்னழைப்பரா ஈசரே உனை இறை என்னழைப்பரு ஆண்டவரே நில்லு, சிவனே நில்லு, அரணே நில்லு, ஆண்டவாய ஆண்டவா ஆண்டவரே கங்கை அணிந்த வாகையில் ஆழவாழ காணிரணிந்த கோபுரம் நீண்ட மணிமேடுள்ளவா ஆண்டவா அடியவர்க்கு இனியவா அகிலம் போற்றும் ஆண்டவா என்னிடம் என்ன இல்லை, இல்லை வாடு எனக்கு சிவபெருமானே ஆண்டவன் அடையவன் போற்றுகின்ற நீரில்லாத வேர் கிடையாது, வேறின்றி நீரில்லை, வெள்ளிங்கிரி மாமலை வீட்டிற்கு என்றுவரே அலையாத கோபுரம் மறையாத மணியும் நீராத வேள்வியும் நிலமான ஒளிரும் என்றுவரே ஈசனே என் இறையவர் எண்ணீர கண்ணனே உலகெல்லாம் நமக்காக உதிர்த்திடும் கதிர் போல் தலமெல்லாம் இறங்க காட்டும் தயாவரனே ஓட்டிடு நிறைவா
வருகிறேன். தவம் செய்து வருகிறேன். அந்த இறைவனை வேண்டி நான் தவம் இருந்து வருவழகும். நான் தவம் செய்து வருவழகும். இந்த நாடு நகரம் மண்ணும் மனை வெண்டு பிள்ளை சொத்து சுகம். பெண்டு பிள்ளை சொத்து சுகம். அடிமை அனைத்தும் ஒரு பொறுப்பேன். அனைத்தும் ஒவ்வொரு பொறுப்பேன். ஆண்டவனை வேண்டி அரக்கந்தவம் இருக்க வேண்டும் என்று அரக்கனானவன் தவம் செய்ய வேண்டுமே என்று என்னவெல்லாம் இழந்து வருகிறான் வல்லரக்கன். வல்லரக்கன் என்னவெல்லாம் இழந்து வருகிறான். உலகத்தில் வாழக்கூடிய மூவாசைகளையும் மறந்தான். ஆசையெல்லாம் உங்க ஆண்களுக்கு ஏகப்பட்ட ஆசைகள். ஏகப்பட்ட ஆசைகள் உண்டு இந்த ஆண்களுக்கு. முக்கியமான ஆசை வந்து ஒரு மனிதனுக்கு மூணு ஆசை தானே. ஒரு ஆணவர்களுக்கு வந்து முக்கியமான ஆசை மூணு ஆசை. அதில் முதல் ஆசை என்ன ஆசை? முதல் ஆசை என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? அதுதான் மண்ணுக்கும் மனைக்கும் உள்ள ஆசை. யாருக்கு வர வேண்டிய ஆசை தானே. யாருக்கும் உலகத்தில் எல்லோருக்கும் வரக்கூடிய ஆசை. இரண்டாவது ஆசை. இரண்டாவது ஆசை தான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் உள்ள ஆசை. ஆமா, பொண்ணு வேணும், பொருள் வேணும், சரி, வீடு வாசல் வேணும் அப்படின்னு ஆசை வருமல்லவா? இந்த ஆசையை வந்து மனிதன் சுலபமாக மறக்கலாம். இரண்டு ஆசையும் சுலபமா மறந்துடலாம். ஆமா, பொண்ணை மறக்கலாம், ஆயுதாய சொத்தை மறக்கலாம், சுகத்தை மறக்கலாம், நாட்டை மறக்கலாம், ராட்சி மறக்கலாம், உன்னை மறக்கலாம், என்னை மறக்கலாம், உலகத்தை மறக்கலாம். நாட்டை மறக்கலாம், நகரத்தை மறக்கலாம், என்னை மறக்கலாம், ஆனா உங்களை மறக்கவே முடியாது. ஏப்பா எங்களை மறக்க முடியாது? பூகமும் கிளம்பி மாறதே அங்க இருந்துதான். அதெல்லாம் எங்க பெண்கள் எல்லாம் அப்படியே சண்டையெல்லாம் இழுத்து விட மாட்டாங்க. எம்மா மூணாவது ஒரு ஆசை சொன்னீங்களே, அப்படியே தூக்க பல்லாக்களை தூக்கி வச்சு, சரி, ஊருக்கு கிழக்கிய மேற்கிய தெற்கிய வடக்கிய கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு, சரி, தீய போட்டு கொளுத்துனாலும் அந்த புகை போக சொல்லிக்கிட்டே போகும். என்ன சொல்லும்? அடியே வைப்பு வைப்புன்னு தான் போகும். கடைசி மூச்சு வந்து அந்த வைப்பு மேலதான் போகும். அப்படின்னு அந்த ஆசை என்னப்பா ஆசை? அதுதான் மறக்க முடியாத, அயக்க முடியாத ஒரு பெரிய ஆசை. சரி, அதுதான் பெண் ஆசை. தம்பி அதை மறக்க முடியாதோ? என்னை மாதிரி உள்ளவன் மறந்துருவான். சரி, உடுக்கார்ந்த மாதிரி உள்ளவன் நெஞ்சு கீறினால் மறக்க வேண்டாம். பசியை மறந்தவன் பக்தனாகலாம், ருசியை மறந்தவன் ரிஷியாகலாம், மோகத்தை மறந்தவன் ஒரு முனிவனாகலாம், மூன்றையும் மறந்தவன் முத்திலும் சிறந்த என்னை போல் ஒரு முனிவனாகலாம். மூணு என்னைக்கு மறக்க, நீ எல்லாம் என்னைக்கு முக்கண்ணனை பார்க்க, என்னைக்கு என்ன முக்கண்ணனை போய் பார்க்க போறேன். அது இந்த பிறவியில இல்ல. மறக்க முடியாத ஆசை என்ன ஆசை தெரியுமா? அதுதான் பாலா போன பெண் ஆசை. பரிசு கட்ட ஆசை, பதம் குழஞ்ச ஆசை. அந்த ஆசை என்னெல்லாம் தெருவா அலைய விட்ட ஆசை, தூக்கி தந்த ஆசை. தோல் பைய அப்படியே கீழே இறக்காம அலையுறேன். தோல் பையில என்ன வச்சிருக்க? பொட்டலம் தான். சரி சரி சரி. ஆமா, வேணும் இல்ல? ஆமா. அவன் அலைய விட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவரை வேண்டி தவம் இருக்க வேண்டுமே என்று, எப்படி தவக்கோலம் கொண்டு வருகிறார் அந்த அரக்கனானவன் எப்படி தவக்கோலம் எடுத்து வருகிறார்? அடிகாவே நல்ல ஆமா சொல்லி உடையணிந்தா உடையணி மாலை
வரங்கொடுக்கை வருகிறார். இமயமல பர்வதமே வருகிறார். இமயமலை வருவனத்தில் இறைவனை வேண்டிதவம் இருக்கிறார். ஆண்டவன் வேண்டி தவம் செய்கிறார். ஒரு 60 அடி அகலும் 70 அடி சமுக்கம். அக்கடியின் முடிகளை அக்கடி கம்பத்தை நாட்டினான். அக்கடி கம்பத்தை நாட்டினார். அக்கடி கம்பமாரையன் கம்பமே. அக்கடி கம்பமே இறைவனை வந்து வரம் கொடுக்கை அக்கடி கம்பமே எனக்கு உறவு. அக்கடி கம்பமே என் தவத்துக்கு நீ உதகு. இல்லை என எரித்து விடு. அக்கடி கம்பமே நீ எரித்து விடு. ஆண்டவரை வேண்டி எப்படி தவம் செய்து வருகிறார். ஆண்டவரை வேண்டி எப்படி தவம் செய்கிறார். 60 அடி அகலத்தில் 70 அடி சவுக்கத்தில் 60 அடி அகலத்தில் 70 அடி சவுக்கத்தில் ஆழ கோழியோ வெட்டி அதில் ஒரு கம்பம் நாட்டி. ஆழ கோழியோ வெட்டி அதில் ஒரு கம்பம் நாட்டி. 1000 உள்ள கம்பத்து மேலாமை நல்ல பலகையிட்டார். 1000 உள்ள கம்பத்தி மேலாமை நல்ல பலகையிட்டார். ஆமையின் வலகம் மேலே அழகு செப்பே உடங்க வைத்தியார். ஆமையின் பலகை மேலே அழகு செப்பு குடங்க வைத்தி. செப்பு கூடத்தும் மேலே செவ்விலே நீதேங்கா வைத்தார். செப்பு கூடத்தின் மேலே செவ்விலே நீதேங்கா வைத்தார். நீதேங்கா மேலே இளம் மிச்சம் மணியில வைத்தார். இழுமிச்சங்கனி எதற்காக வைத்தான். இழுமிச்சங்கனி வந்து ஒரு சமுதான கனி, சக்தி வாய்ந்த கனி. சமரான கனி, சக்தி வாய்ந்த கனி. அந்த இழுமிச்சம் கனி. ஆமா ஆமா. அப்படின்னா சண்டை போட்டா ராசி ஆயிக்கலாம்ல. ஆமா, நீ நானும் சண்டை போட்டு 21 வருஷம் பகையா இருந்தோம். சரி, அந்த இனிமிச்சங்கனியை உன் கையில கொடுத்து இன்னையில இருந்து நான் செய்த தப்பெல்லாம் மன்னிச்சுக்கிடுங்க. சரி, அப்படின்னு அந்த இனிமிச்சங்கனியை உங்ககிட்ட தந்தவனா அன்னையில இருந்து நம்ம ராசி ஆகி நம்ம 2 ராசி ஆயிக்கலாங்க. அதுதான் சக்தி வாய்ந்த கனி. சமரான கனி தெய்வ திருவடியில் இருந்தால் அது தெய்வ கனி. முருகப்பெருமானுடைய வேலில் இருந்தால் அது வேல் கனி. சமுத்திரத்தில் விழுந்தால் அதுதான் சமுத்திர கனி. அம்மா உன் இதயத்தில் விழுந்தால் இதயத்தில் விழுந்தால் அதுதான் இதய கனி. அடியாரு அது வேற வெறும் போடுதான் இருக்கு. சரி சரி, அவன் கூட்டா ஒண்ணு ஒட்டிக்கிட்டு என்னது அந்த உயிர் மனசு. சரி, ஆண்டவரை வேண்டிய அன்ன ஆகாரத்தை மறந்து ஊர் உறக்கங்களில் இழந்தான். ஊர் உறக்கத்தை இழந்தான். அடிக்கின்ற காற்றை ஆகாரமாக பூஜித்தான். ஆகாரமாவே பூஜித்தான். ஒரே மனம், ஒரே நினைவு. உண்மை தவம் செய்து வருகிறான். உண்மை தவம் செய்து வருகிறார். யார்